தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் நம்ம எல்லாரையும் இங்கே கூட்டி சேர்த்துட்டாரு. முதல்ல அவருக்கு நன்றி செலுத்திட்டு நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சரிங்களா? நான் இங்கே பீமன் தாங்கல்ல இருக்க சர்ச்சு அம்மாவும் எங்களுடைய அம்மா சித்ரா சொன்னாங்க. அவங்க அண்ணன் டேவிட் ஐயாவுடைய பேர் தான் அவருடைய பேரும். டேவிட் ஐயாவும் சேர்ந்து ஒரு சபை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சபையிலையும் நான் இந்த மாதிரி போதகம் பண்ணுறேன். இப்போ ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை கொடுக்குறாரு. இன்னைக்கும் உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்துருக்குறாரு. இன்னைக்கும் உங்களோட பேசுறதுக்கு தான் அவர் வராரு. சரியா? ஒரு நாளும் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாளும் உங்களை நடத்துகிறவர் அவர் தான். உங்களை காப்பாற்றி இருக்கிறாரு இவ்வளோ நாளா. இன்னைக்கும் வார்த்தையில உங்களை கட்டுறாராம். வார்த்தையினால அவர் உங்களை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை நோக்கி பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்க விசுவாசிக்கும் போது கட்டப்படுவீர்கள். சரிங்களா? நம்ம ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நன்றி தகப்பனே, இந்த வேலையை கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்க எல்லாரையும் இங்க கூட்டி சேர்த்துட்டீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி. உங்களுடைய மேலான கிருபை எங்களோடு இருப்பதாக. மீதி இருக்கிற முழு பிரசங்க வேலையிலையும் நீர் இடைப்படுங்க. நீர் எங்க ஆத்மாவுகளை தேற்றுங்க, எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்க செவிகளை நீங்க திறந்துருங்க. எங்க இருதயத்தை நாங்க திறந்து வைத்திருக்கிறோம். வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உண்மையே நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. நீரே வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. பேசும் மூலம் கெஞ்சி கேட்டுக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரசங்கத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். அந்த பாடலை பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நம்மளை விட்டு விலகிறது இல்லை,
நம்மளை கைவிடுறது இல்லை. இது அவருடைய சத்தியம் நம்மளுக்கு இல்ல, அவர் செய்து கொடுத்த சத்தியம். கரெக்டா? அதாவது சில சத்தியங்கள் வந்து, சத்தியம்னா என்னதுங்க? முதல்ல சத்தியம்னா நம்ம புரிதலுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். சத்தியம்னா என்னது? இப்போ நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் பாருங்க. ஒரு டாக்டரு, சரிங்களா, உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னு சொல்றாருன்னு வைங்க, அதுவும் சத்தியம்தான். அவர் என்ன பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி சொல்றாரு ஒரு நோய் இருக்கு, அதை விசுவாசிக்கிறீங்கல்ல? விசுவாசிக்கிறோமா இல்லையா? நானும் தான் விசுவாசிக்கிறேனே. அப்போ ஒரு தேவன் நம்மளை படைத்தவர், நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை, உன்னை கைவிடுறது இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதை சில நேரம் நம்ம விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். எதனால? அவரை நம்ம பார்க்கல, டாக்டரை நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ விசுவாசம் என்னதுங்க? சொல்லுங்க, விசுவாசம்னா என்னது? ஒரு வசனம் இருக்கு, விசுவாசத்தை பத்தி ஒரு வசனம் இருக்கு, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். அப்போ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்றத உறுதியா நீங்க நம்பப்படும் போது, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், காணப்படாதவைகள், இது காணல, நான் ஒன்னும் காணல, சரியா, அவர் வந்து என்னை விட்டு விலகிறதும் இல்லை, என்னை கைவிடுறதும் இல்லைன்றத நான் ஒன்னும் காணல, ஆனா நான் விசுவாசிக்கும் போது அவர் சொன்ன மாதிரியே நடக்குமா. அப்போ நான் ஒரு டாக்டர் ரிப்போர்ட்டை விசுவாசிக்கிறேன், அதன்படிதான் நடக்குது. கரெக்டா? அப்போ என்னை படைத்தவரை நான் விசுவாசிக்கும் போது அதன்படியே நடக்குமா. அதுதான் விசுவாசம். அப்போ இன்னைக்கும் ஒரு சின்ன பிள்ளை இன்னைக்கு என் கையில வந்து இந்த இதை கொடுத்துருச்சு. இது இது உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? இங்க இந்த சர்ச்சில் தான் இன்னைக்கு வந்து இந்த சின்ன பிள்ளை இதை கொடுத்து, இது வந்து என்னன்னா பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல என்னன்னு தெரியல. இதை வச்சு நம்ம எல்லாரும் சின்ன வயசுல விளையாடி இருக்கோம். அந்த பிள்ளைக்கு நான் திரும்பி கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா அந்த பிள்ளை வாங்கல. அப்போ எதுக்கு இந்த பொருள் நம்ம கையில வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆவியானவர் உணர்த்தினது என்ன தெரியுமா? இது ஒரு பிள்ளை கையில இருக்கிறதுக்கும் குயவன் கையில இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதான். அப்போ இன்னைக்கு இந்த பில்டிங் பிளாக்ஸ் இதை வச்சு ஒரு பிள்ளை ஒரு கட்டடம் கட்ட முடியுது, சரியா? ஒரு கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை நல்லாவே கட்டடம் கட்டும். அப்போ குயவன், உங்களை படைத்தவர் என்ன சொல்றாராம்? இந்த மாதிரி தான் நீங்க இருக்கிறீங்க, ஆனா உங்களை நான் கட்டுவேன், வார்த்தையினால கட்டாராம். சரியா? இன்னைக்கு வார்த்தையினால கட்டப்படுறதுக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்றது வந்து குயவனுடைய வெளிப்பாடு. சரியா? இது ஒண்ணு. அடுத்தது நம்ம மெய்ப்பன், நம்மளுடைய மெய்ப்பன் வந்து நம்மளை நடத்துறாராம். இன்னைக்கு நம்மளை நடத்துறதுக்கு வந்திருக்காரு. மெய்ப்பன் யாருன்றதை முதல்ல தெரிந்து கொள்வோம். மெய்ப்பன் யாருங்க? இயேசு மெய்ப்பன். ஓகே. உலக பிரகாரமான மெய்ப்பன் யார்? போதகர். சரி, ஓகே, போதகர். உண்மையான மெய்ப்பன் அப்படின்னா ஆடுகளை வழி நடத்திட்டு போவாரு, மாடுகளை வழி நடத்திட்டு போவாரு. அப்போ ஆடுகள் யாரு? இப்போ நம்ம ஆடுகள். சரியா? சரி, ஆடுகள் என்ன பண்ணுது? பொதுவா உண்மையான ஆடுகள் என்ன பண்ணுது சொல்லுங்க? ஆடு மாடு என்ன பண்ணுது? என்னங்க பண்ணுது? மெய்ப்பனின் சத்தத்தை கேக்குதா? இப்போ மெய்ப்பன் வந்து அங்க போகாத, அங்க ஒரு புதைக்குழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கொடுத்தானா அது அதோடைய வழியை மாத்திக்குது. கரெக்டா? அப்போ இந்த ஆடுகளை போல குணாதிசயம் நம்மளுக்கு இருக்குதா? கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அவர் மெய்ப்பரா இருக்கிறாரு, நான் அவருடைய ஆடா இருக்கிறேனா அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க, என்னைக்கு நான் ஒரு ஆடா மாறுறேனோ, என்னைக்கு நான் ஆடா மாறும் போதுதான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். கரெக்டா? இந்த வசனத்தை நான் வந்து கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையன்னு நான் அப்படியே வாசிச்சுட்டு இருக்கும் போது அதுல எந்த வெளிப்பாடும் இல்லை. ஆனா இன்னைக்கு வெளிப்பாடை பாருங்க, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் அவர் ஆடு, நான் அவருடைய சத்தத்தை கேட்கும் போது நான் பிழைத்துக் கொள்வேன். சரியா? அப்போ உலக பிரகாரமான ஒரு ஆடை நம்மளுக்கு முன்னாடி ஏன் வச்சிருக்கிறார் தெரியுமா? அது ஒரு உதாரணம். மெய்ப்பனின் சத்தத்தை கேட்டு அந்த புதைக்குழிக்கோ அந்த பள்ளத்துக்கோ அது தப்பிச்சிடும். அதே மாதிரி இன்னைக்கும் நம்மளுக்கு மெய்ப்பனின் சத்தம் நம்மளை நோக்கி தான் வருது. நம்மளுக்கு ஒரு சில வழிகாட்டுதல்களை அவர் காட்ட போறாரு இன்னைக்கு. சரியா? ஒரு சில வெளிப்பாடுகளை கொடுக்க போறாரு நம்மளுக்கு. அதை அப்படியே நம்ம வாழ்க்கையில நம்ம அதை எடுத்துக்குவோம். எடுத்து எப்படி ஒரு டாக்டரை விசுவாசிக்கிறீங்களோ அப்படியே இன்னைக்கு இவரையும் விசுவாசிங்க. இவர் உங்களுக்கு நன்மையானதை தருவாரு. டாக்டருடைய ரிப்போர்ட்டை காட்டிலும் மேலானவர் இவர். அந்த ரிப்போர்ட்டை மாத்துறதுக்கு இவரால முடியும். சரியா? அந்த மாதிரி ஒரு தேவனை தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ மெய்ப்பன் யாரு, ஆடுகள் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வைப்போம். அடுத்தது பாருங்க, ஒரு சின்ன காரியம் நடக்க போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல. சரியா? ஆமோஸ் 8, 11, 12 யாராவது ஒருத்தங்க எடுத்து கடகடன்னு வாசிச்சு முடிச்சிருங்க.
ஆமோஸ் 8:11-12. வார்த்தைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார் இந்த இடத்துல. அடுத்த வசனமும் வாசிச்சிருங்க. கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மற்றும் வடதிசை தொடங்கி கீழ் திசை மற்றும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். அலைந்தும் திரிந்தும் எதை கண்டடையாமற் போவார்களாம்? வசனத்தை, வார்த்தைய, போதகத்தை. இந்த மாதிரி ஒரு காலம் வரப்போகுது அப்படின்றத நம்மளுக்கு தீர்க்க தரிசனமா இங்க வைக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஆமோஸ் 8:11-12 என்ன வருதுன்னா, இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த வசனங்கள் எதுவும் கிடைக்காதான், இந்த வார்த்தைகள் எதையும் நீங்க பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம போறோம். ஆனா இன்னைக்கு கிருபையின் காலத்துல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டாரு பாத்தீங்களா. இன்னைக்கு அவர் சித்தத்தின்படிதான் நம்ம இங்க வந்துட்டோம். உட்காந்தாச்சு, வசனத்துக்கு நேரா நம்மளை உட்கார வச்சுட்டாரு. சரியா? அப்போ இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற வசனத்தை உங்க இருதயத்துல மனப்பாடமா வச்சுக்கோங்க. உங்க இருதய பலகையில எழுதி வச்சுக்கோங்க. உங்க இருதயத்துல இருக்கிற மற்ற சிந்தைகள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு, முக்கியமான காரியம் இது, இதை உங்க இருதயத்துல பதித்து கொண்டுட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காலம் வருது பாத்தீங்களா. ஆமோஸ் 8:11 சொல்லுது பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு காலம், வசனம் கிடைக்க கூடாத காலத்துல உங்க இருதயம் உங்களோட பேச ஆரம்பிக்கும். உங்க இருதயத்துல இருந்து நீங்க வசனத்தை எடுத்து பிரயோஜனப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு காலத்துல உங்களுக்கு அது உதவியா இருக்கும். சரியா? இப்போ நம்ம வார்த்தைக்கு நேராக திரும்பிடுவோம். வார்த்தை என்ன அப்படின்னா, முதல்ல மார்க் 10 எடுத்துக்கோங்க. மார்க் 10 முதல்ல அவர் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 7 காரியங்களையும் அவருடைய வெளிப்பாடு. மனுஷிகமா இது ப்ரிப்பேர் பண்ண காரியம் கிடையாது. மனுஷிகமா இதை ப்ரிப்பேர் பண்ணா இந்த மாதிரிலாம் நடக்காது. சரியா? அப்போ அவர் ப்ரிப்பேர் பண்ண காரியங்கள் 7 பாயிண்ட்ஸ் இருக்கு. மார்க் 10 முதல்ல உங்க குடும்பத்தை காத்துக்கொள்றதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுற சத்தியம். சரியா? உங்க குடும்பத்தை காத்துக்கொள்றதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுற வழிகாட்டுதல், வழி. சரியா? மார்க் 10:6 எடுத்து வாசிங்க. 8வது வாசிங்க. ஆமென். அப்போ குடும்பத்தை குறித்து பேசப்படுது. என்ன பேசப்படுது குடும்பத்தை குறித்து அப்படின்னா, தேவன் சிருஷ்டிக்கும் போது ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம் அப்படின்னா, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அப்போ குடும்பத்தை குறித்து சொல்லப்படுற வெளிப்பாடு என்ன அப்படின்னு பாருங்க. ஆணும் பெண்ணுமா படைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த ஆணும் பெண்ணும் தான் சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு குடும்பம். சரியா? அப்போ கர்த்தரால் கட்டப்பட்ட குடும்பம் ஆணும் பெண்ணுமா தான் இருக்கும். இப்போ நடக்கிற காரியங்கள்லாம் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் மாயை. சரியா? இந்த வேதத்துக்கு புறம்பான காரியங்கள். சரியா? ஒருவேளை அதை நீங்க இன்னைக்கு இந்த வசனம் எதுக்குடா எனக்கு நேரா வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நாங்க ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்கிறோம், நாங்க கணவன் மனைவியா தானே இருக்கிறோம், எனக்கு நேரம் எதுக்கு வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனா இது உங்களுக்கு நேராக ஏன் வந்துச்சு தெரியுமா? உங்களை சுத்தி நிறைய ஆத்துமாக்கள் அழிந்து போயிட்டு இருக்குதான் இன்னைக்கு. சரியா? உங்களை சுத்தி நிறைய ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு என்ட்ரியே கிடையாது. இந்த ஆத்துமாக்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? ஆணும் சேர்றாங்க, பெண்ணும் சேர்றாங்க. இது அக்கிரமம். இந்த அக்கிரமத்தை எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்கு நினைவுக்கு வரட்டும். சரியா? அவங்க கிட்ட நீங்க தைரியமா சொல்லலாம், ஆண்டவர் பேலன்ஸை பார்த்துக்குவாரு. அவர் வல்லவர், அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. அவருடைய வசனம் எல்லா இடத்துலயும் இருக்குதுங்க. ஜீவ வசனம். அந்த வசனத்தை நீங்க சொல்லிடணும் உடனே அந்த இடத்துல. அதுக்காக தான் இன்னைக்கு உங்களை நோக்கி வந்துச்சு. முதல்ல குடும்பத்தை எப்படி காத்துக்கொள்வது, குடும்பம் சிதறாதபடிக்கு இருக்கணும் அப்படின்னா ஆணும் பெண்ணுமா தான் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? ஃபர்ஸ்ட். அடுத்தது பாருங்க, அதே மார்க் 10 புருஷர்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் பார்த்து வருகிற வார்த்தையை பாருங்க. 7 எடுத்துக்கோங்க. 7 மார்க் 10:7 வாசிங்க.
9 வாசிங்க. ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். ஆமீன். இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும், ஏங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு? தேவன் குடும்பத்தை பார்க்கும்போது கணவன் மனைவியா தான் பார்க்கிறாருன்றதுக்கு இதுக்கு சத்தியம் இது. சரியா? அதுக்கு பேஸ்மெண்ட் இதுதான். அப்போ புருஷன் என்ன பண்ணும்? தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இசைந்து இருக்கிறது அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு ராகத்துல நான் பாடிட்டு இருக்கேன், அண்ணன் வேற ராகத்துல போட்டாரு மியூசிக் அப்படின்னா இது இசைந்து இருக்குமா? இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. உங்களால அதை கேட்க முடியுமா? கேட்கவும் பாசிபிலிட்டி இல்லை, பார்க்கவே முடியாது அதை. அப்போ புருஷனும் மனைவியும் இசைந்து இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ புருஷர்களுக்கு வர செய்தி என்ன அப்படின்னா, புருஷர்களுக்கு வர செய்தி என்னன்னா, கணவன் மனைவிக்கு இடையில வேற யாரையும் அலோவ் பண்ணாதீங்க, மற்றவங்க கருத்துக்களை அதுக்குள்ள கொண்டு வராதீங்க. பெத்த தகப்பன் தாய்மார், சரியா? பெத்த தகப்பன் தாய்மாரை நீங்க மதிக்க வேண்டியதா இருக்குது. ஆனா இந்த ஏரியால உங்க தகப்பன் தாய்மார் ஏதாவது ஒரு காரணத்தை சொன்னா கூட அதை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. தயவு பண்ணி உங்க மனைவி சொல்றதை கேட்க ஆரம்பிங்க. சரியா? மனைவி சொல்றதை கேட்டா இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல, மனைவி சொல்றதை கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னே சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் உங்க இடத்துல இருந்து எடுத்து போட்டுருங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். மனைவியோட தான் இசைந்திருக்கணும். தகப்பன் தாய் சொல்றதை கேட்டுட்டு மனைவியை தள்ளி விடுறதுக்கு முயற்சி எடுக்காதீங்க. ஏன் எடுக்கக்கூடாதான் பாருங்களேன். அடுத்தது பேசுறாரு பாருங்க, 9வது. ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். தேவன் இணைத்ததை முதல்ல புருஷர்களே நீங்க பிரிக்கிறதுக்கு பார்க்காதீங்க. அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நீங்க பிரிக்கிறதுக்கு பார்க்காதீங்க. உறவினர்களே, நீங்க உறவினர்களா இருப்பீங்க நிறைய இடத்துல, நீங்க நண்பர்களா இருப்பீங்க நிறைய இடத்துல. தேவன் இணைத்தது ஒன்னும் சாதாவா நடந்துடாது. ஒரு கல்யாணம் தேவன் நினைக்கிற கல்யாணம். அந்த கல்யாணத்துல நீங்க உள்ள போய் இடைப்பற்றாதீங்க. தேவ கோபாக்கினைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வர சத்தியம். சரியா? அடுத்தது பாருங்க, அது மார்க் 10:11-12 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவளாய் இருப்பாள் என்றார். ஆமென். அப்போ இந்த குடும்பத்தை உருவாக்குனது தேவன் தான். இந்த குடும்பத்தை தேவன் தான் உருவாக்குறாரு. தேவன் உருவாக்குன குடும்பத்துக்கு விரோதமாக வர பாவம் என்னது அப்படின்றது இங்க வெளிப்பாடு ஆகுது. தேவன் உருவாக்குன குடும்பத்துக்கு வெளியில வர பாவம் என்னதான் தெரியுமா? அந்த 11 வாசிங்க திரும்பியும். தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். ஆமென். இப்போ மனைவியை தள்ளி விடுறது விபச்சாரத்துக்கு ஈடா சொல்றாரு. சரியா? அப்போ ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை, ஆனா தேவன் நினைத்த மனைவிதான் சரி, இப்ப எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு எடுத்துட்டு தள்ளிடக்கூடாதான். தேவன் இடத்துல முறையிடணும். ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்கு எனக்கும் என் மனைவிக்கும். நீங்க கோர்ட்டுக்கு போய் நிக்க கூடாது தள்ளி விடுறதுக்கு. எங்க போய் நிக்கணும் தெரியுமா? நீங்க இணைக்கிறதுக்கு தான் முயற்சி எடுக்கணும். அப்போ உங்களை நோக்கி வர இந்த சத்தியம் எதற்காக தெரியுமா? யாராவது ஒருத்தங்க நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு உங்க ஃப்ரெண்டோ ஃபேமிலியோ சொல்லும் போது இந்த வசனத்தை எடுத்து அவங்களுக்கு காட்டணும். நான் பிரிக்க மாட்டேன்ப்பா, நீயும் உன்னை பிரிச்சுக்காத. ஏன்னா இந்த வழக்கை அவர்கிட்ட கொண்டு போய் வை. நீ கோர்ட்ல போய் வைக்க வேண்டிய வழக்கு இது கிடையாது. உன்னை சேர்க்கும் போது கோர்ட் சேர்த்து வைக்கல, தேவன் தான் உன்னை இணைத்து வைத்தார் அப்படின்னு நீங்க சொல்லணும் அவங்களுக்கு. அதனாலதான் இந்த சத்தியம் உங்களுக்கு நேரா இன்னைக்கு வந்துருச்சு. சரியா? அடுத்தது பாருங்களேன், மனைவிகளுக்கு பாருங்களேன், படிங்கம்மா 12. ஆமென். எவ்வளவு பயங்கரமா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ மனைவிகளுக்கும் இதுதான். மனைவியும் சப்போஸ் புருஷன் ரொம்ப கேடா நடந்துக்கிறாரு, குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அநியாயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, சகிக்கவே முடியல, சரி நான் பிரிஞ்சிடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த நினைப்புக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. வச்சுட்டு அந்த அந்த வழக்கை ஆண்டவருக்கு சமூகத்துல கொண்டு போய் வச்சிருங்க. வேற யாருக்கிட்டையும் நீங்க சொல்ல வேணாம், என் புருஷன் அநியாயம் பண்றான் அக்கிரமம் பண்றான்றதை வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். அவர்கிட்ட சொன்னா போதும், அவர் தீர்த்து வைத்திருவார். அவர் அருமையா நடத்துவாராம் பாருங்க. ஏசாயா 9:6 இப்படி சொல்லுது, அவர் அதிசயமானவர்,
இந்த இதை வந்து நம்ம கிறிஸ்மஸ் அப்போ நம்ம படிப்போம். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ரெண்டாவது நாமம் பார்த்தீங்களா, ஆலோசனை கர்த்தர். உங்களுக்கு ஆலோசனை அவரால் கொடுக்க முடியுங்க. இந்த சூழ்நிலை வந்து மாறாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு உங்க சூழ்நிலையில அதிசயத்தை அவரால் பண்ணிட முடியும். ஏன்னா அவர் நாமமே அதுதான். ஏசாயா 9:6 அப்படியே தான் சொல்லுது. அதுதான் சத்தியம். நம்ம அதை கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் வாசிக்கிறோம், அதுக்கப்புறம் இவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாம போயிருது. கரெக்டா? நானும் தான் இன்னைக்கு எனக்கு வெளிப்பாடு வந்துருச்சு, அதனால நான் உங்களுக்கு சொல்ல முடியுது எடுத்து. ஆனா எனக்கும் இவ்வளவு நாளா நான் குருடனா தான் இருந்தேன். அப்போ எனக்கு இன்னைக்கு வெளிப்பாடு வந்தோடனே எனக்கு வெளிச்சம் உண்டாயிட்டு, அப்போ அவர் என்ன நடத்துறாருன்றதை நான் உணர்ந்து கொள்றேன். என்ன அவர் நடத்துறாரு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எனக்கு ஆலோசனை அவரால் கொடுக்க முடியும். டைவர்ஸ் அப்போ ஆகாது. பாத்தீங்களா? இங்க கொண்டு போய் வளர்க்க வைங்க. ஆலோசனை கர்த்தர் அங்க இருக்கிறாரு, உங்க ஜட்ஜி அங்க இருக்கிறாரு. வெளியில இந்த உலக பிரகாரமான ஜட்ஜு உங்களுக்கு ஜட்ஜு கிடையாது. அவங்க சொல்றது தீர்ப்பு கிடையாது. அவங்க உங்களை இணைத்து வைத்தவங்க கிடையாது. தேவன் தான் இணைத்து வைத்தார். எந்த மனுஷனும் யாரையும் இணைத்து வைக்க முடியாது. தேவன் இணைக்காம இணைய முடியாது. சரியா? அப்போ இந்த காரியத்தை நம்மளுக்கு அவர் உணர்த்துறாரு. அப்போ அடுத்தது பாருங்க, முதல்ல வந்து குடும்பத்தை குறித்ததான காரியம், குடும்ப காரியங்களை வந்து அவர் உங்களுக்கு விளக்கிட்டார். இப்போ மற்ற ஒரு குடும்பம் சிதையும் போது நீங்க அந்த குடும்பத்தை காப்பாற்றிட முடியுமா? இதை சொல்லி நம்ம குடும்பம் சப்போஸ் சிதையிற மாதிரி இருக்குன்னா அதையும் காப்பாற்றிட முடியுமா? ஸோ அவர் எதுக்காக இதை சொல்றாரு தெரியுமா? மெய்ப்பனின் சத்தம் எதுக்கு வந்துச்சுன்னா, எதிர்காலத்துல இந்த மாதிரி சூழலுக்குள்ள ஒருவேளை போயிட்டா, என் பிள்ளை, என்னுடைய ஆடு, நான் நேசிக்கிற ஆடு ஒருவேளை போயிருச்சு அப்படின்னா அது தப்பித்து கொள்ளணும். அது அந்த படிக்குழியில விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மெயின்டெனன்ஸ் சத்தம் வந்துச்சு. ரெண்டாவது பாயிண்ட்டை தியானிக்க போயிடுவோம். மார்க் 10:14-15 எடுத்துக்கோங்க. அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதே. எவனாகிலும் பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் அவர் உங்களுக்கு என்ன வெளிப்பாடு கொடுக்கிறார்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்க உங்களுக்கு காட்டப்படும் வழி. தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணுமா வேண்டாமாங்க? தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுது பாருங்க, வசனம் 15 வாசிங்க. ஆமா, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால். அப்போ தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையில தாங்க இருக்கு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? குடும்பத்தை குறித்து ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வார்த்தைய இன்னைக்கு நான் ரொம்ப பெரிய ஆளாயிட்டேன், கரெக்டு தான். எனக்கு ஞானம் அதிகமா வளர்ந்துருச்சு, கரெக்டு தான். எனக்கு ஒரு சில சுய கௌரவம்லாம் இருக்குது, கரெக்டு தான். அதெல்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியாது. நான் வந்து டைவர்ஸை நோக்கி போறேன் அப்படின்னு நம்ம பேசுவோமாகில் நம்ம சிறு பிள்ளைய போல அவருடைய வார்த்தையை ஏத்துக்கலையாம். அப்போ இன்னைக்கு இவருடைய வார்த்தையை எப்படி நம்பணும் தெரியுமா? ஒரு சிறு பிள்ளை தெரியுதா? சிறு பிள்ளை எப்படி வந்து அப்பாவையும் அம்மாவையும் நம்புது? அப்பா அம்மா எங்க கூட்டு போனாலும் போயிடுது இல்ல. அந்த இடத்துல அது ஆபத்தை பாக்குறது கிடையாது. அந்த இடத்துல சிறு பிள்ளையா இருக்கிறதுனால அதுக்கு அந்த சுயமரியாதை, கௌரவம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? நீங்க அப்பதான் அடிச்சிருப்பீங்க, ஒரு 5 நிமிஷத்துல வந்து பாவமா வந்து திரும்பி நிற்கும், நம்மளுக்கே கண் கலங்கிரும். புரியுதா? இதுதான் சிறு பிள்ளை. அப்போ அந்த சுபாவத்தை தடுத்து கொள்ளணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு, விருப்பப்படுறாரு உங்ககிட்ட. எதுக்கு இந்த சுபாவத்தை தடுத்து கொள்ளணும்? ஏன்னா இது மெய்ப்பனின் சத்தம். என் ஆடுகள் வந்து தவறி போயிடக்கூடாது, என் ஆடுகளுக்கு வந்து எந்த சேதமும் வந்துடக்கூடாது. அப்போ மெயினா என் ஆடுகள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கணும். அப்போ இது அவருடைய சித்தமா இருக்குதா? உங்களால உணர முடியுதுல்ல? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா சிறு பிள்ளையை போல ஆயிருங்க. எல்லா வீண் கௌரவம், வரட்டு பெருமைகள் எல்லாத்தையும் விட்டுருங்க. இதெல்லாம் மாயை, இதெல்லாம் உலகம் உங்களுக்கு கொடுத்தது, உலகம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த சிறுப்புல உலகத்துக்குள்ள போற வரைக்கும், அது டீனேஜ் ஆகுற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த மெச்சூரிட்டியே இருக்காது. மெச்சூரிட்டி, சோகால்டு மெச்சூரிட்டி என்ன அப்படின்னா, உலகம் கற்றுக் கொடுக்குற தீமை தான் மெச்சூரிட்டியா இருக்குது. கடைசியா பார்த்தா உலகம் கற்றுக் கொடுக்குற மாயை தான் அந்த மெச்சூரிட்டியா இருக்குது. அப்போ அந்த மெச்சூரிட்டி, சோகால்டு மெச்சூரிட்டியில இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? மெச்சூரிட்டியை கலைந்து போடுங்க. கலைந்து போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க? என்ன தெரிந்து கொள்ளுங்க, சிறு பிள்ளைய போல ஆகுங்க அப்படின்னு சொல்ற. சரியா? ரெண்டாவது. மூணாவது பாருங்க,
மார்க் 10, அதே மார்க் 10ல 17, 19 நம்மளுக்கு என்ன சொல்ல தருதுன்னு பாருங்க. 17 முதல்ல வாசிங்க. பின்பு அவர் புறப்பட்டு வெளியே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். 19 வாசிங்க. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் மனப்படுவாயாக என்கிற கட்டளைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். ஆமென். அப்போ அடுத்தது பாருங்க, நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கணும்னு இன்னைக்கு உங்களுக்கு காட்டப்படுற வழி, உங்களுக்கு காட்டப்படுற சத்தியம், உங்களுக்கு கொடுக்கப்படுற வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நித்திய ஜீவனை நான் பெறணும். சரியா? நித்திய ஜீவன் அப்படின்னா என்னதுங்க? நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன? இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு ஜீவன் இருக்கு. சரியா? இன்னைக்கு எனக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு நோய் வரலாம், இல்ல ஏதாவது ஒரு வயசாகி அந்த ஜீவன் போயிடும். இது ஒரு ஜீவன். நித்திய ஜீவன்னா என்னதுங்க? என்னங்க? நித்திய காலமாய். அப்போ இப்போ இங்க வந்து நான் ஒரு ஆள் கிடையாது எப்பவுமே. சரியா? நான் வந்து எப்பவுமே ஒரு சரீர பிரகாரமான மனுஷன், இவனுக்கு ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா உள்ள ஆவிக்குரிய மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான், இவன் தான் இந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பான். அப்போ இந்த ஆவிக்குரிய மனுஷனை குறித்து, ஆவிக்குரிய மனுஷனை பார்த்து பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? ஆவிக்குரிய மனுஷனே, உன்னுடைய சரீர பிரகாரமான இந்த உடம்பு சொல்ற காரியங்களை நீ கேட்காத, விபச்சாரம் செய்யாத, அது எனக்கு எதிரான பாவம். ஆவிக்குரிய மனுஷனுக்கு இடம் கொடுங்க. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? எப்பவுமே ஒரு இடத்துல அந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியல, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த ஆவிக்குரிய மனுஷனோட சேர்ந்துதான் சாட்சியிட விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு வசனம் தீர்க்கமா இருக்குது. அப்போ அவர் அதை பர்டிகுலரா சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு ஒரு வசனம் இருக்குன்னு வைங்க, அதை 100% இல்ல, கண்மூடித்தனமா அதை விசுவாசிச்சிருவான். ஆவிக்குரிய மனுஷனால அதை பண்ண முடியும். சரீர பிரகாரமான மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் சரீரத்துல இருக்கிற அந்த கண்களை வச்சு அவன் ரிப்போர்ட்டை பார்ப்பான். ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஐயையோ அப்படின்னு பயந்துருவான். அப்போ என்ன ஆயிடும்? ஆவிக்குரிய மனுஷன் அவ்வளவு தூரம் விசுவாசத்தோட உள்ள ஒருத்தர் இருக்கிறான். ஆவிக்குரிய மனுஷன் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஆவிக்குரிய ஒரு மனுஷன் இருக்கிறான். நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். எல்லாரும் சும்மா ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடுங்க. சும்மா கண்ணை மூடுங்க, நானும் சேர்ந்து மூடுறேன். கண்ணை மூடுங்க, யாரையும் பார்க்க வேணாம். கண்ணை மூடிட்டு நீங்க இங்க இருந்து மெரினா பீச்சுக்கு போங்க, இல்ல ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச பீச், இல்ல உங்க ஊர்ல, நீங்க ஒருவேளை சொந்த ஊர் வேற ஊரா இருந்தா அந்த ஊர்ல இருக்க பீச்சுக்கு போங்களேன். கண்ணை மூடுங்க. அந்த பீச்சுக்கு போக முடியுதா உங்களால? நிச்சயமா உங்களால போக முடியும். நான் இப்போ பீச்ல தான் இருக்கிறேன். இப்போ நான் வந்து பீச்சுடைய காற்றை நான் சுவாசிக்க முடியுதான்னு பாக்குறேன். சுவாசிக்க முடியுதா? அந்த மணலை நான் உணர முடியுதான்னு பாக்குறேன். உணர முடியுதா? அப்போ இவன் தாங்க ஆவிக்குரிய மனுஷன். கண்களை திறந்துக்கோங்க. இவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். இவன் வந்து இங்க இருந்து நான் பைக் எடுக்கணும், நான் பெட்ரோல் போடணும்லாம் யோசிக்க மாட்டான். நான் பீச்சுக்கு போகணும்னு நினைச்சா அதே நேரத்துல பீச்சுக்கு போயிடும். அப்போ இந்த ஆவிக்குரிய மனுஷனால ரட்சிப்பை கொண்டு வந்துட முடியும். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு நான் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கும் போதே நான் ரட்சிப்புக்குள்ள போயிடுவேன். நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்ற நிச்சயம் எனக்கு இருக்கும் போதே நான் பரலோகத்துக்குள்ள என்டர் ஆயிடுவேன். இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆவிக்குரிய மனுஷனை உங்களுக்குள்ள தந்திருக்கிறாருங்க. அப்போ இன்னைக்கு பீச்சுக்கு போயிட்டு வந்தது சரீர பிரகாரமான மனுஷன் கிடையாது. நீங்க போயிட்டு இன்னைக்கு உணர்ந்த அந்த மணல், இந்த காத்து எல்லாம் வந்து ஆவிக்குரிய மனுஷன் வந்து போயிட்டு வந்திருக்கிறான். தெரியுதா? இதை என்ன சொல்லுவாங்க? இமேஜினேஷன் சொல்லுவாங்க. கற்பனை அப்படின்னு சொல்லுது உலகம். ஆனா இது கற்பனை கிடையாது, இதுதான் சத்தியம். இந்த ஆவிக்குரிய மனுஷன் இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை நோக்கி தான் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த ஆவிக்குரிய மனுஷனை தட்டி எழுப்பு. அவனால விபச்சாரம் செய்ய முடியாது. பாருங்க, அவனால என்னதான் செய்ய முடியாதுன்னு சொல்றேன் பாருங்க. விபச்சாரம் செய்ய முடியாது, அவனால கொலை செய்ய முடியாது, அவனால களவு செய்ய முடியாது, அவனால பொய் சாட்சி சொல்ல முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு சில தப்பு பண்ணும்போது மனசாட்சின்னு சொல்றோம்ல, அது அந்த ஆவிக்குரிய மனுஷன் தாங்க. அவன் தாங்க நம்ம கிட்ட பேசுறான். அந்த ஆவிக்குரிய மனுஷன் எதுக்காக நம்மளுக்கு வச்சாரு தெரியுமா? பேசுறதுக்காக. ஒரு தடவையும் உங்களை நோக்கி பேசுறான். ஆனா நீங்க உலகப்பிரகாரமா அதை இமேஜினேஷன் நினைச்சுக்கிறீங்க. இமேஜினேஷன் கற்பனைன்னு நினைச்சுக்கிறீங்க. கற்பனை கிடையாதான், அதுதான் சத்தியமா. அந்த ஆவிக்குரிய மனுஷன் தான் உங்ககிட்ட பேசுறான் ஒருத்தர். ஏன்னா ஆவிக்குரிய மனுஷன் கூட தான் ஆவியானவர் இருக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆவியானவர் அங்கதான் இருக்கிறாரு, சரீர பிராரண மனுஷன் கூட இல்ல. அப்ப பாருங்க, அவனால வேற என்னெல்லாம் செய்ய முடியாது? பொய் சாட்சி சொல்ல முடியாது அவனால.
வஞ்சனை செய்ய முடியாது அவனால. அவன் வந்து அவன் தகப்பனையும் தாயையும் கனவீனமா பேச மாட்டான். அப்போ நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய மனுஷனை தட்டி எழுப்புங்க. இந்த ஆவிக்குரிய மனுஷன் வெளியில வரும்போதுதான் நித்திய ஜீவனுக்கு உண்டான வாசல் திறக்கப்படும். அப்போ இந்த காரியங்கள்லாம் இருக்குது. விபச்சாரம் எப்படிங்க என்னால செய்யாம இருக்க முடியும்? என் கண்கள் பார்க்குது அசிங்கத்தை, என் காதுகள் கேட்குது, அப்ப என்னால எப்படி விபச்சாரம் செய்யாம இருக்க முடியும்? நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா கிடையாது, உங்களால செய்யாம இருக்க முடியும். இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய மனுஷனை வாஞ்சித்து நீங்க கேட்கும் போது அவர் உங்களுக்கு அவனை திறந்து விடுவாரு, அவனை வெளியில கொண்டு வந்துருவாரு. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற வெளிப்பாடு என்ன பார்த்தீங்களா? ஆவிக்குரிய மனுஷனை வெளியில கொண்டு வாங்க. அப்போ உங்களால பொய் சொல்லாம இருக்க முடியும், விபச்சாரம் செய்யாம இருக்க முடியும், சாட்சி சொல்லாம இருக்க முடியும், களவு செய்யாம இருக்க முடியும். தகப்பன் தாயை மெயினா கனவீனம் பண்றோமா இல்லையா? தகப்பன் தாய எனக்கு வந்து தகப்பன் தாய் எப்போதான் தேவைப்படுறாங்க தெரியுமா? நான் சிறு குழந்தையா இருக்கும்போது என்னை தாளாட்டுறதுக்கு தேவைப்படுறாங்க. அதுக்கப்புறம் நான் வளரும் போது என்னை ஸ்கூல்ல கூட்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கு தேவைப்படுறாங்க. அதுக்கப்புறம் நான் காலேஜ் சேரும்போது எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவைப்படுறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவைப்படுறாங்க. அதுக்கப்புறம் என் வேலைக்கு கூட என் தகப்பன் போயிட்டு யார்கிட்டயாவது தெரிஞ்சு காலில் வந்து எனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்றாரு. இவ்வளவு தூரம் தகப்பன் தேவைப்படுறாரு. நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சு ஒரு 6 மாசத்துல எனக்கு ஓரளவு செழிப்பு வரும்போது நான் அவங்கள உதாசீனப்படுத்துறேன்ல. அவங்க சொல்றத சில நேரம் நான் கேட்க மாட்டேங்கிறேன், அவங்க சொல்றபடி நான் நடக்க மாட்டேங்கிறேன். இப்போ ஆவிக்குரிய மனுஷனை நோக்கி பேசுங்க, அவன் இதை செஞ்சிருவான். இன்னைக்கு உங்களை நோக்கி தான் பேசிட்டு இருக்காருங்க. ஆவியானவர் உணர்த்துறது தான் நானும் பேசிட்டு இருக்கிறேன், ஆவியானவர் உணர்த்துறது தான் நானும் பேசிட்டு இருக்கேன். ஆவியானவர் தான் உங்களையும் இங்க கொண்டு வந்திருக்கிறாரு, ஆவியானவர் தான் இன்னைக்கு உங்களையும் உணர்த்திட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் உங்களால சாதிக்க முடியும், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். சரியா? இப்போ பாருங்க, 4வது அவர் சொல்ல வர காரியம் மார்க் 10:24-25 இருக்கு பாருங்க. அப்போ இப்போ பாருங்க, ஐஸ்வர்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாருங்க. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. சரியா? அப்போ சீஷர்களை நோக்கி ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது ஒரு வார்த்தை சொல்றாரு. பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருதுல்ல, நான் உலகத்துலதான் இருக்கேன்பா, எனக்கு சாப்பிடணும், நல்லா எனக்கு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு பைக் வேணும், கார் வேணும், இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வீடு வேணும். சரி, இதெல்லாம் நான் வாங்கிட்டேன், கடன்ல வாங்கிடுறேன்னு வைங்களேன், இஎம்ஐ கட்டுறதுக்கு எனக்கு காசு வேணும். இப்போ இது ஐஸ்வர்யமா இல்லையாங்க? ஐஸ்வர்யம் எனக்கு தேவைப்படுது. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காதீங்கன்னு சொல்றாரு. அப்போ இதுல மறைப்பொருளை இன்னைக்கு விளக்குறாரு பாருங்க. உங்களுக்கு இதுல மறைப்பொருள் என்ன அப்படின்றத பாருங்க. மத்தேயு, இப்ப திருப்பிக்கோங்க, மத்தேயு 6:33 எடுங்க. ஆமீன். அப்போ எது நீங்க மத்தேயு 6:33 எடுத்துக்கிட்டீங்களா? சத்தமா வாசிங்க எடுத்தவங்க. 6:33. அப்போ உலகத்துல உங்களை கொண்டு வந்துட்டாரு. ஐஸ்வர்யத்தின் மேல கண்ணை வைக்காதன்னு ஏன் சொன்னார் தெரியுமா? முதலாவது எங்க நீங்க கண்ணை வைக்கணுமா? தேவனுடைய ராஜ்யத்திலையும் அவருடைய நீதியும் தான் முதலாவது உங்க கண்கள் இருக்கணுமா. அப்போ உங்களுக்கு விளங்குதா? இப்போ மறைப்பொருள் விளங்குதா? இந்த வசனம் குதர்க்கமா இவ்வளவு நாள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். என்னடா இது, ஐஸ்வர்யத்தின் மேல உன் கண்ணை வைக்காதன்னு சொல்றாரு, எப்படி வைக்காம இருக்க முடியும்? அதை எப்படி நான் நாடாம இருக்க முடியும்? அவர் என்ன சொல்றாரு? முதல்ல என்ன தேடி வந்துரு, சரியா? பிறகு இவைகள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படுமா பாருங்க. 6:33 அப்படி சொல்லுதா? அதே மாதிரி மார்க் எடுத்துக்கோங்களேன். மார்க் 10:15 நம்ம இருந்த இது என்ன சொல்லிச்சு பாருங்க.
எவனாகிலும் ம் திரும்பிலேயே போல் ம் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ம் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ம் அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா சிறுபிள்ளையை போல பண்ணணும்னு இப்பதான் நம்ம தியானிச்சோம். அப்போ அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த 24ஆம் வசனத்துல பாருங்க, கடைசி பாருங்க, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. அப்போ எப்படி நீங்க இன்னொரு விதம் எப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க எப்படி பிரவேசிக்க முடியும் தெரியுமா? இன்னொரு விதம் என்னன்னா, டைரக்டா தேவனும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்க, அப்போது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். அப்போ ராஜ்யத்தை நீங்க தேடும் போதும் இன்னைக்கு உங்களுக்கு அந்த உணர்வு வந்துருச்சு பாத்தீங்களா, இன்னைக்கு வெளிப்பாடு வந்துருச்சு பாத்தீங்களா, இனிமேல் நீங்க தேட ஆரம்பிச்சிருவீங்க. அவருடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிச்சீங்கன்னாலும் போய் சேர்ந்துடலாம். அவருடைய ராஜ்யம் எங்க இருக்குன்னு நீங்க மனுஷக்குமா உங்க மூளையை வச்சு சில நேரம் நம்ம செயல்படுவோம். அப்படி நான் உன்னை பார்த்ததே இல்லையா அப்படின்னு நீங்க மூளையை வச்சு செயல்படும் போது உங்க உள்ளான மனிதனை வந்து எடுக்குங்க. அவன் மூளையை வச்சுலாம் செயல்படுற ஆள் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து வந்தவன் தான் அவன். அவனுக்கு தெரியும் எங்க இருக்குது தேவனுடைய ராஜ்யம்னு, அவன் தேடி போயிடுவான் அந்த இடத்துக்கு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிங்க. அதே மாதிரி ஆகாய் 2:8, சாரி ரொம்ப திருப்ப வைக்கிறேன், ஆகாய் 2:8. இதுக்கு மேல அவ்வளவு திருப்ப வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை கட்டி கொண்டு வந்து என் ஆலயத்தை கட்டுங்கள், அது மீறில் நான் பிரியமாயிருப்பேன். ஐயா, ஆகாய் 2:8. யார் சொல்றாராம் பாருங்க, உங்களுக்கு நேரா வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது. அப்போ இப்ப பாருங்க, இது ரெண்டும் அவர் கையில தான் இருக்கு. அப்போ அதனாலதான் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தின் மேல வந்து உங்க கண்ணை வைக்காத. புரியுதுங்களா? உங்க கண்களை எங்க வைக்கணும்? தேவன் இடத்துல வச்சீங்கன்னா அவர் கையில தான் வெள்ளியும் பொண்ணும் இருக்கான். அப்போ இன்னைக்கு வெள்ளியும் பொண்ணும் நம்மளால வாங்க முடிஞ்சிருக்காங்க. இப்போ இருக்கிற நிலைமையை பாருங்களேன், வெள்ளியும் பொண்ணும் வாங்க முடியுது? வாங்க முடியாது. ஆனா அது அவர் கையில இருக்குதாங்க. இதுதான் சத்தியம். உங்க ஆவிக்குரிய மனுஷனுக்கு அது தெரியும், சரீர பிரகார மனுஷனுக்கு தெரியாது. அதுக்காக தான் இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய மனுஷனை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இப்படி ஒருத்தனை உனக்குள்ள வச்சிருக்கிறேன், அவன் என்னோட இசைந்திருப்பான், ஆவியானவரோட இசைந்திருப்பான். அவன் வெள்ளியும் பொண்ணும் எங்க இருக்குன்றத அவன் பார்த்து என்னை நோக்கி பார்த்துருவான். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். புரியுதுங்க? இப்போ ஐஸ்வர்யத்தை இனிமேல் தேடாதீங்க, அவரை தேடுங்க. அவரை தேடின உடனே ஐஸ்வர்யம் உங்களை தேடி வந்துடும். தேட ஆரம்பிங்க. ஐஸ்வர்யம் வந்துட்ட பிறகும் அவரையே தேடுங்க. அதுக்கப்புறமாவும் ஐஸ்வர்யத்துக்கு மேல கண்ணு போயிடக்கூடாது. அப்படின்றது தான் வெளிப்பாடு இன்னைக்கு. சரியா? அப்போ அடுத்தது பாருங்க, அடுத்து 5வது பாயிண்ட்டுக்குள்ள போயிடுவோம். மார்க் 10:26-27 வந்துருங்க. அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ரட்சிக்கப்படுவதற்கும் விடுதலை ஆக்கப்படுவதற்கும் உங்களுக்கு காட்டப்படுகிற வெளிப்பாடு இது. ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளணும், விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்ளணும்ன்றது அவருடைய நோக்கம். அதனால இப்போ இந்த 26-27 இருந்து பேசுறாரு பாருங்க. இன்னும் ஒரு விஷயம் 26 வாசிங்க. அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடும். சரியா? தேவனால் இது கூடும். எப்படி கூடும்ன்றதையும் நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாரு பாருங்க. மனுஷரால கூடாதுங்க, தேவனால கூடும். ஆவிக்குரிய மனுஷன் இதை வந்து விசுவாசிச்சிருவான், அதனால ரட்சிக்கப்பட்டுருவான். அது ஒரு வழி. இன்னொரு வழி பாருங்க, யோவான் 8:32 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை ஆகுறது அப்படின்னா என்னன்னா, ரட்சிக்கப்படுறது தாங்க விடுதலை ஆகுறது. இன்னைக்கு சத்தியத்தை உங்களை அறிய வைக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு உள்ளான மனுஷன் வந்து அது வந்து கற்பனை இல்லை, அது உள்ளான மனுஷன். பீச்சுக்கு போறது வந்து கற்பனை கிடையாது, அது உள்ளான மனுஷன் போயிட்டு வர்றது அப்படின்றத வெளிப்பாடு பண்ணிட்டாரா? இதுதான் சத்தியம். இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிருமா. இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளும் போது அங்க விடுதலை இருக்கு, அங்க ரட்சிப்பு இருக்கு. ரட்சிப்புக்குள்ளாக உங்களை நடத்துறாராம். அப்போ இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்கணும், நீங்க ரட்சிக்கப்படணும்ன்றதுதான் அவருடைய எண்ணமா இருக்கு, அவருடைய நோக்கமா இருக்குது. சரிங்களா? அடுத்தது மார்க் 11.
24 எடுத்துக்கோங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ம். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இவ்வளவு நாளா உங்களுக்கு உண்டாகல. இன்னைக்கு நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு 10 பவுன் செயின் எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்மை நோக்கி தான் பார்த்து நான் கேட்கிறேன். சரியா? நான் கேட்கிறேன், ஆனா என்னோட கண்கள் வந்து, என் காதுகள், என் கைகள் வந்து அதுக்கு பழக்கப்படலை. புரியுதா உங்களுக்கு? ஆனா ஆவிக்குரியான மனுஷன் வந்து கேட்கும் போது, அதான் எப்பவுமே இந்த ஆவிக்குரியான மனுஷனை அவன் மூலமா தான் ஜெபத்தை ஏறெடுக்கணும். அவன் தான் கேட்கும் போது யார்கிட்ட கேட்கிறன்றது அவனுக்கு தெரியும். இங்க இருந்து எனக்கு வரும்னு நிச்சயமா தெரிஞ்சிடும் அவனுக்கு. அப்போ கேட்கும் போது நீங்க விசுவாசத்தோட எப்படி கேட்கறது அப்படின்னு கேட்கறீங்கல்ல. இப்ப பாருங்க, விசுவாசம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனை நோக்கி தான் இன்னைக்கு பேச்சு. ஆண்டவருக்கும் உங்க ஆவிக்குரிய மனுஷனுக்கும் தான் நேரா பேச்சுவார்த்தையே. சரீர பிரகார மனுஷனுக்கு கிடையாது, மூளைக்கு கிடையவே கிடையாது, வேலையே கிடையாது மூளைக்கு. உள்ள இருக்க ஆவிக்குரியான மனுஷனை பார்த்து பேசுறாரு. நீ ஜெபம் பண்ணும் போது என்ன சொல்லுது பாருங்க, இன்னும் ஒரு விஷயம் வாசிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். அப்பொழுது அவைகள் உண்டாகும். எப்பொழுதுங்க? விசுவாசிக்கும் போது. நான் 10 பவுன்ல எனக்கு ஒரு நகை கேட்கிறேன் அப்படின்னா, நான் அதை விசுவாசிக்க மாட்டேங்கிறேன், கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா என்னால அதை நம்பவே முடியல. சரி, கேட்டு வைப்போமேன்னு கேட்கிறேன்ல. கேட்டு வைப்போமே, நம்மளுக்கு வந்து ஜெபம் பழக்க வைக்கப்பட்டிருக்குது, அதனால நான் வந்து கேட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன்னா, அப்போ இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய மனுஷனை பார்த்து அவர் பேசுறது என்னன்னா, நீ கேட்கறது உனக்கு கிடைக்கும்னு விசுவாசி. ஏன்னா நீ கேட்கிற ஆள் அப்படி. உனக்கு ஜெபத்தை பழக்கி வைத்தவர் நான் தான் இல்லைன்னு சொல்ல, உங்களை உள்ள கூட்டு வந்து சேர்த்தவர் நான் தான் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு மெய்ப்பனின் சத்தத்தை கேளுங்க. அதை விசுவாசிக்கும் போது அது உங்களுக்கு உண்டாகும். அதை எப்படி விசுவாசிச்சீங்கன்னா, அந்த பீச்சுக்கு போயிட்டு வந்தீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி அதை விசுவாசிக்கணும். கண்ணில் மூடினீங்கன்னாவே அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அடுத்த நிமிஷம் அது வந்து உங்களுக்கு சேரும், உண்டாகும் சொல்றாரு பாருங்க. அந்த ஏசாயா 9:6 வந்து கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்குன்னு ஒரு இது இருக்கு. அது என்னன்னா, பவர் ஆஃப் கிரியேஷன். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்னா, அவரால் ஒரு காரியத்தை உருவாக்க முடியும். அவர் கையில தான் வெள்ளியும் பொண்ணும் இருக்குதான் உண்மையாவே. அப்போ அவரால் அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப லேசான காரியம் இருக்கு. இந்த விசுவாசம் தான் அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. இந்த ஆவிக்குரிய மனுஷனா தான் அவர் எதிர்பார்க்கிறாரு, சரீர பிரகாரமான மனுஷனை எதிர்பார்க்கல. சரிங்களா? இது அடுத்த வெளிப்பாடு. அடுத்தது 6வது வெளிப்பாடு. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, 7 வெளிப்பாடு தான் மொத்தம். 6வது வெளிப்பாடு என்ன அப்படின்றத பாருங்க. அதே மார்க் 10:42 44 வரைக்கும். அப்பொழுது இயேசு அவர்களை திட்டவர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். சரி, இப்போ எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம உயர்த்தப்படணும்னு ஒரு ஆசை இருக்குது, ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ உயர்வுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த உயர்வுக்கு முன்னாடி வர விஷயத்தையும் உங்க ஆவியான மனுஷனை நோக்கி தான் பேசுறாரு. சரீர பிரகாரமான மனுஷனுக்கோ, சரீர பிரகாரமான கண்களுக்கோ, சரீர பிரகாரமான காதுகளுக்கோ பேசல. அப்போ அவனாலதான் இந்த செயலை செய்ய முடியும், இந்த கிரியையை அவனாலதான் பண்ண முடியும். என்ன கிரியை அப்படின்னு பாருங்க. உயர்த்தப்படுவதற்கு உங்களுக்கு காட்டப்படுகிற வெளிப்பாடு. சரியா? என்ன கிரியை பாருங்க. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். சரியா? அதுக்கு முந்தின வசனம் பாருங்களேன். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. எப்படி இருக்கலாகாது? உலக பிரகாரமான மனுஷன், எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டுருச்சு, எனக்கு ஒரு நல்ல பவர் இருக்குன்னு வைங்க, அவன் என்ன பண்ணிடுறானா, ரொம்ப கொடூரமா நடத்துறானா இன்னொரு மனுஷனை. அவன் வந்து ஈவிரக்கம் இல்லாம நடத்துறான். நம்ம ஆபீஸ்ல பார்க்கலாம், அந்த சரீர பிரகார மனுஷனை ஆபீஸ்ல பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு அதே ஆபீஸ்க்குள்ள நீங்க பிரவேசிக்க போறீங்க, ஆவிக்குரிய மனுஷனா உள்ள போக போறீங்க.
உங்களுடைய செயல்கள் மாறுதான். இனிமேல் அப்படி உங்களால நடந்துக்கவே முடியாது. இன்னைக்கு ஒன்ஸ் ஃபார் ஆல் சேஞ்ச் பண்றாரு உங்களை, உங்க இருதயங்களை மாத்துறாரு, உங்க ஆவிக்குரிய மனுஷனை வெளியில கொண்டு வந்துட்டாரு இன்னைக்கு. சரியா? அப்போ உங்களால் அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்குள் பணிவுடைக்காரனாய் இருக்க கடவன். அப்போ சரீர பிரகாரமான மனுஷனை கலைந்து போட்டுருங்க, வெளியில எடுத்துருங்க. ஆவிக்குரிய மனுஷன் உள்ள வரும்போது என்ன ஆகும்? அவன் பணிவா இருப்பான். அவன் தேவ சாயல்லே இருக்கிறவன். அவன் தேவ சாயல்லே இருக்கான். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். இந்த பாட்டு யார சொல்றது தெரியுமா? தேவ சாயல் ஆக மாறுற உள்ளான மனிதன் தேவனோடே இருப்பான். வெளியில இருக்கிற மனுஷன் கிடையாது. தேவ சாயலாவே இருக்கிற அந்த உள்ளான மனிதனை வெளியில கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், இது அப்படியே சத்தியமா நடக்கும். தேவ சாயலாவே நீங்க மாறிடுவீங்க. உங்க ஆபீஸ்ல இருக்கிறோம், நீங்க பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு போயிடுவீங்க நீங்க. ஆனா இந்த மனிதனை நீங்க கலைந்து போட முடியாது. பெரிய பொறுப்புகள் எதனால கொடுக்கப்பட்டுச்சுன்னா, இந்த சரீர பிரகாரமான மனுஷனை நீங்க இன்னைக்கு கலைந்து போட்டீங்களாம். அதனால பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு போயிடுவீங்க, உயர்வான இடங்களுக்கு போயிடுவீங்க. ஏசாயா 68 என்ன சொல்லு தெரியுமா? ஓய்வு நாள மனமகிழ்ச்சியான நாள் என்று எண்ணி நீங்க என்கிட்ட வரும்போது பூமியின் உயர்ந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு வந்துட்டீங்களா? இன்னைக்கு எவ்வளவு பேர் நீங்களே எடுத்துக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்க சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸே இன்னைக்கு சர்ச்சுக்கு போலங்க. இன்னைக்கு நீங்க மனமகிழ்ச்சியின் நாளா எண்ணி இன்னைக்கு பாருங்க, எத்தனை மணி ஆகுது பாருங்க, 10:40 வரைக்கும் இன்னைக்கு நீங்க வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு இந்த தேவன் இன்னைக்கு சித்தமா இருக்கிறாரு. அதனாலதான் உங்களை கூட்டு வந்துட்டாருங்க உள்ள, இல்லைன்னா கூட்டு வந்திருக்க மாட்டாரு. அப்போ உங்களுக்கு உங்க மேல இருக்கிற சித்தம், உங்க மேல இருக்கிற நோக்கம் என்னன்னா உயர்ந்த இடத்துக்கு நீங்க போகணும். அப்போ தாழ்மையை கருத்து கொள்ளும் போதுதான் உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். தாழ்மைய இந்த தேவசாயல்லாக மாறி அந்த மனுஷன் தாங்க, அந்த மனுஷன் தான் கருத்து கொள்வான். அந்த மனுஷன் தான் அந்த தாழ்மையை கருத்து கொள்றது மாத்திரம் இல்ல, அதன்படி நடப்பான், செயல்படுவான். அந்த மனுஷன் தான் நடப்பான், செயல்படுவான். அப்ப பாருங்க, அப்போ உயர்வுக்கு போகணுமா, அந்த மனிதனை தரித்து கொள்ளுங்க. அதே மாதிரி மத்தேயு 23:12 எடுத்துக்கோங்க. அதுவும் இதேதான் பேசுது. மத்தேயு 23:12. ஆமென். பெருமை உள்ளவர்களுக்கு நிறைய நேரத்துல ஆண்டவர் எதிர்த்துதான் நிற்கிறார். சரியா? நான் கட்டிய மகாபாபுலன்னு சொன்னவனே வந்துருச்சா வார்த்தை, சொன்னவனே என்ன ஆயிடுச்சு? எல்லாம் போயிடுச்சு, பாடா போச்சா? அப்போ தன்னை சொல்லுங்கம்மா, திரும்பி வாசிங்க. அப்போ இது நம்மளுக்கு நேரா வந்திருக்க வார்த்தை. அப்போ நம்மளுக்கு நேரா வந்திருக்க வார்த்தைக்கு செவி கொடுப்போம். சரியா? நமக்கு நேரா வந்திருக்க வார்த்தை என்னன்னா, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ உயர்வுக்கு போகணும்னு நம்ம முயற்சி எடுத்தோம், இந்த வெளிப்பாடு ஆனா நம்மளுக்கு இல்ல. அப்போ தாழ்மையை கருத்து கொள்வோம், உயர்த்தப்படுவோம். சரியா? இயேசு இந்த உலக பிரகாரமான ஜீவியத்துல அவர் வாழ்ந்த காலத்துல எங்கேயுமே தன்னை உயர்த்தினது கிடையாது, தாழ்த்தி தான் இருந்திருக்கிறாரு. தாழ்மையின் ரூபம் எடுத்துதான் வந்தாரு. முதல்ல பாருங்களேன், அவரு உலகத்தை படைத்தவரே அவர் தான் வார்த்தையானவரா இருந்திருக்கிறாரு. முதல்ல அவர் சொல்ல ஆகுமா, அவர் ஒரு வார்த்தையை அனுப்புவாராம், உலகம் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளு எதுக்குங்க மாட்டு தொழுவத்துல மாத்திரம் இல்ல, முதல்ல மனித ரூபம் எடுத்ததே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய மனுஷன் கண்கள்ல நான் பார்க்கும் போது அதுவே தாழ்மை தான். அப்போ அந்த ஆவியானவரா இருக்கிறதுனால தான் அந்த தாழ்மையை கருத்து கொள்ள முடியுது. அப்போ நான் இன்னைக்கு தேவ சாயலா மாறணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னால இவ்வளவு நாள் முடியாம இருந்தது பார்த்தீங்களா? இனிமேல் என்னால முடியுமா? எப்படி முடியும் அப்படின்னா, நான் இந்த ஆவிக்குரிய மனுஷனை தடுத்து கொள்ளுவேன். ஆவியானவரை போலயே அவனும் இருக்கிறான், அவனுடைய செயல்பாடு எல்லாம் அதுதான், தேவசாயல் தான், அவன் வேற யாரும் கிடையாது. சரியா? அப்போ பாருங்க, அடுத்தது 6 பாயிண்ட் பார்த்துட்டோம், கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். சரியா? அதே மார்க் 10:46 வரைக்கும் வாசிங்க. அவன்
பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அதோட நிறுத்திக்கோங்கம்மா. 48 வரைக்கும் நிறுத்திக்கோங்க. 46ல இருந்து 48 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, மார்க் 10 46ல இருந்து 48 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குருடன் இருக்கிறாங்க, சரியா? இவனுக்கு இப்போ ரட்சிப்பு வேணும். இந்த குருடனுக்கு ரட்சிப்பு வேணும். இவனுக்கு வந்து அங்க வழியருக்குல வந்து தேவன் போறாருன்னு சொல்லப்படுது, காதுகளில் விழுது, சரியா? இயேசு கிறிஸ்து அந்த சைடு கடந்து போறாருன்னு காதுகளில் விழுது. இவனுக்கு ரட்சிப்பு வேணும்னு உடனே இவன் என்ன பண்றான் பாருங்க. அவனுடைய முதல் காரியம் என்ன, நான் ரட்சிக்கப்படணும், என்னோட குருட்டாட்டம் மாறணும், சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணுமா பாருங்க. முதல்ல நான் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணுமா பாருங்க. அவன் நசரேனியாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவை, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அப்போ நீங்க கூப்பிட தொடங்கும் போது, இன்னைக்கும் நீங்க மாறின மனுஷனா இந்த உலகத்துக்குள்ள பிரவேசிக்க போறீங்க. நீங்க உங்க செயல்பாடுகள் வந்து மாறுதலா தான் இருக்கும் இனிமேல். அப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பாருங்க, அநேகர் அவனை அதட்டினார்கள். இப்படி நடந்துக்காத, இது வந்து நீ இவ்வளவு கீழே இறங்கி போகணும்னு அவசியம் கிடையாது, உன்னோட ஸ்டேட்டஸ் அது கிடையாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. உங்க காதுகள்ல வந்து விழும். அந்த சத்தத்தை கேட்காதீங்க, மெய்ப்பனின் சத்தத்தை கேட்டு போயிருக்கிறீங்க, இந்த சத்தத்தின்படியே நடங்க. அப்போ என்ன சொல்லுது பாருங்க, அநேகர் பேசாதபடிக்கு அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக சத்தம் இட்டான், கூப்பிட்டான். அப்போ இன்னும் சத்தத்தை உயர்த்துறான், அவனுடைய கிரியையை இன்னும் பவர்ஃபுல்லா ஆக்குறான். இன்னும் அவனுடைய செயல்பாடுகள் என்ன ஆகுது, ஒருத்தங்க வந்து அவனை அமுக்கணும்னு நினைக்கும் போது அவன் அமுக்கப்பட்டு போகல. உலகத்துக்குள்ள போகும்போது உலக சாயலை தரித்து கொள்ள அவன் விரும்பல. உலகத்துக்கு ஒன்றி அவன் நடக்க விரும்பல. அவனோட பாதை தனியான பாதை, அவனோட பாதை இடுக்கமான பாதையை அவன் தெரிந்து கொள்றான். புரியுதா? அப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவன் இன்னும் அதிகமாக சத்தமிடும் போது என்ன ஆகுதான் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனை அழைத்து வர சொன்னார். அந்த குருடனை அழைத்து, இரங்கோல் எழுந்து உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென். எவ்வளவு பெரிய காரியம் நடந்துருச்சு பாத்தீங்களா? அப்போ நம்ம முன்னிலும் இன்னைக்கு நம்ம இருக்கிறத காட்டிலும் அதிகமான ஈடுபாடு ஆண்டவர் மேல வைக்கணும். அவரை இன்னும் அதிகமாக கூப்பிட ஆரம்பிக்கும் போது, இன்னும் உங்க கிரியைகள்ல, மெயினா கிரியைகள்ல அவரை காட்டும் போது அந்த குருட்டாட்டம் நீங்குதாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன நிறைய பேர் கேட்பாங்கல்ல, என்னையும் பார்த்து கேட்டிருக்காங்க, விசுவாசம் விசுவாசம்னு சொல்றியே, ஆனா உன்னோட வாழ்க்கையில நடக்கிறத நீ என்னைக்காவது பார்த்திருக்கிறியா? நீ விசுவாசிக்கிற இந்த தேவன் ரட்சிக்க வல்லவர், இந்த தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர், இந்த தேவனால என் நெருக்கத்தெல்லாம் நீக்க முடியும்னு நீ விசுவாசிக்கிற, ஆனா அதன்படி நடக்கவே இல்லையேன்னு இவ்வளவு நாள் என்ன கேட்டவங்களுக்குலாம் பதில் என்ன அப்படின்னா, இனிமேல் நடக்கும். ஏன்னா இன்னைக்குதான் நான் வந்து ஆவிக்குரிய மனுஷனா ஆயிருக்கிறேன். நானும் ஜஸ்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஆவிக்குரிய மனுஷனை வந்து கண்டு கொண்டேன், சரியா? அப்போ அந்த ஆவிக்குரிய மனுஷனை ஆயிட்ட பிறகு அவன் எல்லாத்தையும் விசுவாசிக்கிறாங்க. எதுவும் எல்லாமே அவனுக்கு லேசான காரியம். 2023 என்னோட சாட்சி இது. 2023 37 வயசு என் ஒய்ஃப்க்கு. 37 வயசுல ஒரு ட்வின்ஸ் ஃபார்ம் ஆயிட்டாங்க. நாங்க வந்து அந்த ட்வின்ஸ் ஃபார்ம் ஆனோன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, இன்னைக்கு வந்து இந்த ட்வின்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்படியோ தப்பி தவறி ஃபார்ம் ஆயிடுச்சுங்க, ஆனா இந்த வயசு ஒரு காரணம். 37 வயசுல ட்வின்ஸை தாங்க முடியாது, ஃபர்ஸ்ட் டாக்டர் சொன்னது. அடுத்தது 37 வயசுல உங்களுக்கு சுகர் இருக்கு, சரியா? ரெண்டாவது, அடுத்தது பிபி வேற இருக்குதுங்க உங்களுக்கு. அதனால என்ன ஆயிடுமா, குழந்தை வந்து உலகப்பிரகாரமான ஞானத்துல அவங்க கண்டுபிடிச்சதை தான் சொல்றாங்க, குழந்தை வந்து உருமாறி பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு குழந்தை நல்லா போஷாக்கா இருக்கும், ஒரு குழந்தை கொஞ்சம் போஷாக்கு கம்மியா இருக்கும், இல்ல ஒரு ஊனம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சுகர்னால, ஹை சுகர்னால ஊனம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இப்பவுமே 3 மாசம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 3 மாசம் நியரிங். நீங்க வேணும்னா கலைச்சிக்கலாம், உங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. 3 நாளுக்குள்ள உங்க முடிவை சொல்லுங்க, ஏன்னா நீங்களும் ஆசையா இருக்கிறீங்க. ஆனா நீங்க கலைச்சிக்கணும்னா கலைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் மனைவியும் வந்து எங்க வழக்க என் பக்கத்து வீட்டுல நான் சொல்லல, எங்க அப்பா அம்மா கிட்ட என் வழக்க கொண்டு போல, யாருக்கிட்டையும் கொண்டு போல, வழக்க அவர்கிட்ட கொண்டு போனோம். ஆண்டவரே, இப்படி ஒரு காரியம் என் வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டிருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது ஒரு வார்த்தை கொடுத்தாரு. ஏசாயா 65
8:9 எடுத்து வாசிங்க. அதுதான் அந்த வார்த்தை. 8:9. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்கிறபடி நான் என் ஊழியக்காரன் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். யாக்கோபிலிருந்து ஒரு விதையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். ஆமென். இப்போ எங்களுக்கு வந்த வார்த்தை என்ன அப்படின்னா, இதோடைய வெளிப்பாடையும் ஆண்டவர் எங்களுக்கு காட்டினாரு. இப்போ ஒரு திராட்சை குலையில ரசம் காணப்படும் போது அதை அழிக்காத. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உன்கிட்ட ஒரு திராட்சை குலை இருக்கு, அதுல ரசம் இருக்குது, ஆனா நீ அதை அழிக்கிறன்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். ஏன்னா ஹிஸ்டரி ப்ரூவ்ஸ் இட் செல்ஃப். ஹிஸ்டரி படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிறந்த எல்லா குழந்தைங்களும் ஊனமா தான் பிறந்திருக்கு. அதிக சுகர் இருக்கிறவங்க, அதிக ஏஜ் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கன்சீவ் ஆயிட்டா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அவங்க படுக்கையாகவே தான் இருக்கணும், அவங்க எழும்பி நடக்கக்கூடாது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த ஆவிக்குரிய மனுஷனை பார்த்து அன்னைக்கு பேசினாருங்க. ஆவிக்குரிய மனுஷனை பார்த்து, என் மனைவி ஆவிக்குரிய மனுஷி, அவளை பார்த்தும் பேசினாரு. அவ தானே தாங்கணும் அந்த குழந்தைங்கள. அப்போ அந்த 2 குழந்தைங்களையும் தாங்கிறதுக்கு அவர் பேசின வார்த்தை என்னன்னா, ரசம் காணப்படும் போது அதை அழிக்காது, நான் அத்தனையும் அழிக்காதபடி செய்வேன், இது என் ஊழியக்காரர் நிமித்தம் நான் அதை செய்வேன்னு சொல்லிட்டார். சரியா? அப்போ இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ரிப்போர்ட்டை நான் பார்க்கலாம், நான் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அந்த குழந்தைகளை அழிச்சிருக்கலாம், என் கிரியை அப்படியாகவும் இருந்திருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா என்னோட கிரியை எதுவா இருந்தது தெரியுமா? அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்ட போது 7.5 மாசத்துல குழந்தை பிறந்தாங்க. ஒரு குறை கிடையாதுங்க, ஒரு குறை கிடையாது. அப்போ வார்த்தையை நான் என்னைக்கு பிடிக்கிறேனோ, என்னைக்கு அந்த ஆவிக்குரிய மனுஷன் அந்த வார்த்தையை பிடிக்கிறானோ, ஒண்ணுமே உங்களை அசைக்க முடியாது. இந்த ரிப்போர்ட் பொய்யாக்கிடுறாரு. ரிப்போர்ட்டை பொய்யாக்குனாருன்னா, அப்போ எனக்கு ரிப்போர்ட்டை பொய்யாக்குனாரு. 3 மாசம் இருக்கும் போது ரிப்போர்ட் வேற, 7.5 மாசம் என் கண்கள் பாக்குறது வேற. ஒரு குறை கிடையாது. இன்னைக்கு 2.5 வயசு ஆகுது குழந்தைங்களுக்கு, ஒரு குறை, ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது. அப்போ இப்படி ஒரு தேவன் இருக்கிறாருங்க. அந்த தேவன் தான் இன்னைக்கு உங்களோட இடைப்பட்டு இருக்கிறாரு. அந்த ஆவியானவரை உணர்ந்து கொள்ளுங்க. அப்போ 7 சத்தியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. 7 சத்தியமும் அப்படியே நிறைவேறும் விசுவாசிக்கும் போது. இன்னைக்கு அப்போ உங்களை கட்டினாரா? இன்னைக்கு இந்த குழந்தை எதுவுமே எதிர்ச்சியா நடக்கிறது இல்லை. இந்த குழந்தை இதை எதுக்கு கொடுத்துச்சு தெரியுமா? இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறாரு ஒரு அடையாளத்தை. இந்த மாதிரி ஒரு பிளாக்ஸ் குயவன் கையில இருக்குது. இதுதான் நீங்க இன்னைக்கு உங்களை கட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்படியே இருக்க போறது கிடையாது. இன்னைக்கு நீங்க இதே நிலைமையில இருக்க மாட்டீங்க, நீங்க கட்டப்பட ஆரம்பிக்க போறீங்க. அதுக்கு இன்னைக்கு பேஸ்மெண்ட் போடப்பட்டுச்சு. சரியா? இன்னையில இருந்து நீங்க கட்டுவிக்கப்படுவீர்கள். சரியா? அதை விசுவாசிங்க, அப்படியே ஆகும். விசுவாசிக்கும் போது அப்படியே என் வாழ்க்கையில நடந்துச்சு. 2 குழந்தைங்களை கொடுத்தாரு. அது அருமையா இருக்குது குழந்தைங்க. அதே மாதிரி உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, அதுவும் அருமையா இருக்கும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிக்க ஆரம்பிங்க. அவர் நல்லவர். இன்னைக்கும் அவர் நல்லவரா இருக்கிறதுனால தான் உங்களை நோக்கி பேசிட்டாருங்க. அப்படியே ஆகட்டும். ஆமென். தேங்க்யூ. கூர்மையாக்கப்பட்ட வார்த்தைகளினாலே ஆண்டவரே, நீங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. சரீரப்பிரகாரமாய் சரீரப்பிரகாரமாய் நாங்கள் போகாதபடி ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் கூர்ந்து கவனித்து செல்லும்படி நீ கவனிசை என்று உலகத்திலே